أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله يا الله எங்கள் அனைவரையும் உடைய வேதத்தின் பக்கம் உடைய மார்க்கத்தின் பக்கம் ஒன்று சேர்த்த ரஹ்மானே உனக்கே அல்லாஹ் புகழும் யா அல்லாஹ் ஆமீன். நம்ம சூரா கஹஃப் பார்த்து வர்றோம். தொடர்ந்து 81 வசனம் பார்க்க முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 82வது வசனம். இது 82வது வசனத்துல இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஅம்மல் ஜிதார் ஃபகான லிஉலமைன் யதீமைன் ஃபில் மதீனா. அந்த ரெண்டு தீங்களுக்குரிய அந்த விஷயத்தை பத்தி இந்த இடத்துல பார்க்க போறோம். அந்த சூரோ அந்த நகரத்தில் உள்ள 2 அனாதை சிறுவர்களுக்கு உரியதாக இருந்தது. அதற்கு கீழே அவ்விருவருக்கும் உரிய புதையல் இருந்தது. அவர்களின் தந்தை நல்லவராக இருந்தார். எனவே அவ்விருவரும் பருவமடைந்து தமக்குரிய புதையலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு உம்முடைய இறைவன் விரும்பினார். அது உம்முடைய இறைவனின் கருணையாகும். அதையெல்லாம் தான் தன்னிச்சையாக செய்யவில்லை. அதாவது இதையெல்லாம் சொல்லிட்டு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு மூசா அலைஹிஸ்ஸலாட்ட, இதையெல்லாம் நான் தன்னிச்சையாக செய்யவில்லை. ஆக எந்த விஷயங்களில் உங்களால் பொறுமை காக்க இயலவில்லையோ அவற்றின் விளக்கம் இதுதான். இது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட சொன்ன செய்திய 82வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஐலாங்கிற அந்த ஊர் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஊருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. 2 பேரும் அங்க வந்து அவங்களுக்கு உணவளிக்குமாறு அந்த ஊர் மக்கள்கிட்ட கேக்குறாங்க. அந்த நிலையில அந்த ஊர் மக்கள் மறுத்துறாங்க. இந்த நிலையில என்ன செய்யறாங்க, அந்த ஊர்ல இழுகிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஒரு செவரை அதை அப்படியே தாங்கி பிடிச்சு நிமித்தி பிடிச்சு அத அழகான முறையில ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சரி பண்ணாங்கிற விவரத்தை இந்த வசனத்துல சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு கீழே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நல்ல மனிதர் ஒரு வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு 2 ஆண் குழந்தைகள் இருந்தாங்க. அவர் இறக்கிறதுக்கு அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகளுக்காக புதையல் ஒன்று அந்த சுவருக்கு கீழே புதைச்சு வச்சாரு. அந்த சுவர் இடிந்து விழுந்து புதையல் வெளியே தெரிஞ்சிரும் அப்படிங்கறதுனால ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அதை என்ன செய்யறாங்க, அந்த சுவரை இழுத்தி பிடிச்சு அழகா செட் பண்ணிட்டு ஒழுங்கு பண்ணி பண்றாங்க. இந்த குழந்தைகள் பெரியவர்களான பின்னாடி அந்த புதையலை எடுத்துக்கணும், எடுத்து அதை பயன்படுத்தணும். அப்ப அது அவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரை பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம 77வது வசனத்துல பார்த்தோம் இல்லையா. அந்த கிராமம் எப்படியா இருக்கு, அல்லாஹ் தஆலா அந்த கிராமத்தை பத்தி சொல்லும் போது அது ஒரு ஊரு, அது அதாவது நகரங்கிறதையும் சொல்றாங்க, கிராமமும் சொல்றாங்க. 2க்குமே இந்த வசனம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கிராமர் வைஸ் இந்த இடத்துல சொல்றாங்க. அதத்தான் இந்த இடத்துல கரியா அப்படின்னு சொன்னா கிராமத்துக்கும் சொல்லலாம், சிட்டிக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. அதாவது நபியே, உம்மை வெளியேற்றிய உமது ஊரை விட அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த காரியாங்கள வார்த்தை யூஸ் பண்றான். வலிமை வாய்ந்த எத்தனையோ ஊர்களை நம்ம அழிச்சிருக்கோம். 47வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி 43வது அத்தியாயத்துல 31வது வசனமா உமது ஊர் என்பது மக்காவை குறிக்கும். மக்காவையும் அந்த கரியா என்ற அழைக்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சொன்னா, ஊர்களில் உள்ள பெரிய மனிதர் ஒருவருக்கு அருளப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது உங்களுக்கு தான் இந்த வேதத்தை இறக்கணுமா, உங்களைத்தான் தூதரா தேர்ந்தெடுக்கணுமா, ஏன் இந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷருக்கு அதை இறக்கி இருக்க கூடாதா, தாய்க்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்ல மக்காவில இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வேதம் கொடுத்ததையும் அவங்கள தூதரா எடுத்துக்கிட்டாங்க அந்த சொல்லக்கூடிய நேரத்துல அந்த மக்கள் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்றான். அப்போ கிராமத்துக்கும் அரபுகள் யூஸ் பண்ணுவாங்க, சிட்டிக்கும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதையேதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட போகலையும் அதே அரபு வார்த்தை யூஸ் பண்றாங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு சிறப்பு நமக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த வசனத்தினுடைய ஒரு விளக்கம், அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த ஊரை நாம் எதற்காக இந்த ஊர்ல இந்த சுவரை எதற்காக செட் பண்ணிட்டோம் தெரியுமா? அது இந்த நகரத்தில் உள்ள, இந்த சிட்டியில உள்ள 2 அனாதை சிறுவர்களுக்கு உரிய சொத்து, அவங்களுக்கு சேர வேண்டிய பொருள் அதுக்குள்ள இருக்குது. அது தடையில அவங்களுக்கு 2 பேருக்கு சேர வேண்டிய புதையல் இருக்கிறதுனாலதான் நம்ம இதை செட் பண்ணிட்டோம், இதை ஒழுங்கு பண்ணணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அதை ஒழுங்கு பண்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட அவங்க சொல்லி காட்டுறாங்க. இத பத்தி சொல்லும் போது அந்த 2 பேரும், அந்த அனாதை சிறுவர்கள் யார் அப்படின்னு சொல்லும் போது சுஹைலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அந்த 2 அனாதை சிறுவர்களோட ஒருவரது பெயர் அஸ்ரம், இன்னொருத்தரோட பேர் சரி, இவங்களுடைய தந்தை பேர் காஷிஹ். இவங்க சிறுவர்கள்ல நேரடி தந்தை இல்ல. யாரு? இந்த காஷின்னு சொல்லக்கூடியவரு நேரடி தந்தை இல்ல, 10 தலைமுறைக்கு முந்தினவரா இருக்கிறாரு. அதாவது சொல்றாங்க, ஒரு அறிவிப்புல சொல்றாங்க 7 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த முப்பாட்டனார் அப்படிங்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல என்ன சொல்றாங்க, 10 தலைமுறைக்கு முன்னால் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க இந்த விஷயத்த. இதே மாதிரி சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அந்த மரக்கலத்தை அபகரிக்க வந்த அந்த அரசன் இருக்கிறாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் முதல் சம்பவத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த அரசனுடைய பேர் புதத் அப்படின்னு சொல்றாங்க. ஹலிராங்க அந்த இன்னொன்னு அந்த குழந்தைய கொலை பண்ணாங்கல்ல, அவங்களுடைய தந்தை பேர் அப்ரா, தாயின் பேர் சஹ்வா. அந்த சிறுவன் கொல்லப்பட்டதுக்கு பின்னால அவருடைய பெற்றோருக்கு அல்லாஹ் சிறந்த குழந்தைய கொடுத்தான். அந்த குழந்தைய பெரிய, அதாவது பெண் குழந்தைய கொடுத்தான் அல்லாஹ் அவங்களுக்கு. அந்த பெண் குழந்தை பெரியவளாகி ஒரு நபியை பெற்றெடுத்தா. அந்த நபி யாரு அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி ஷம்ஊன், சேமியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷம்ஊன் அலைஹிஸ்ஸலாமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையும் தஃப்சீர்ல இப்னு கஸீர்ல கொடுத்திருக்கிறாங்க இந்த வசனத்துக்கு கீழே. சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப பாருங்க, முதல்ல இந்த செவத்தை ஏன் வச்சாங்கன்னா, அந்த அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானது. அந்த அனாதை சிறுவர்கள் 2 பேரோட பேரும் அவங்களுடைய தலைமுறைகளையும் சொல்றாங்க. 2வது சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அந்த தரக்கலையை அபகரிச்ச அந்த எடுத்துக்கிறக்கூடிய அந்த கப்பல்கள்லாம் நல்ல சாமானுங்க வர்றதெல்லாம் எடுக்கக்கூடிய அரசன் ஹூதத், அவனுடைய தலைமுறைகள்லாம் எப்படி இருந்தாங்க சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பையனை கொண்டாங்க இல்லையா, அவங்களுடைய தாய் தந்தையோட பெயரையும் சொல்லி அவங்களுக்கு அல்லாஹ்தாலா பெண் குழந்தை அதுக்கு பின்னாடி கொடுத்தா. அந்த பெண் வளர்ந்து நல்லவளா அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து அது ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறா. அது நபியா வருது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதரை பெற்றெடுக்கிறா. சுப்ஹானல்லாஹ், அந்த நபியின் பேரு ஷமூன் அப்படிங்கறதையும் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த ஷம்ஊன் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்க்கறது, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னாடி நபி யாக்கூபின், அதாவது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புதல்வர்கள் இருக்காங்கல்ல 12 பேரு. அவர்கள ஒருவரான அவங்கள ஒருத்தரும் ஷம்ஊன் சொல்லி இருந்தாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முந்தியவங்களா அவங்க இருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைங்க 12 பேரு. அதுல ஒருத்தர் ஷம்ஊன் இருந்தாரு. ஆனா இந்த பிள்ளையோடைய, அதாவது இந்த குழந்தையை கொண்டாங்களே, அவங்களுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவங்க ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிள்ளை நபியா வருது. அந்த பிள்ளையோட பேரும் ஷமூனா இருக்கு. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தோழர்கள்ல ஒருத்தரோட பேரும் ஷமூன் அப்படின்னு இருக்கு அப்படிங்கறதை கொடுக்குறாங்க. அப்ப 3 ஷமூன்களை இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப இந்த 3 ஷமூன்களும் வேற வேற, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஹிஸ்டரியும் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்து இந்த இக்ரிமா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த சுவருக்கு அடியில இப்ப இந்த சுவரை செப்பனிட்டாங்க, இதுக்கு பின்னாடி அந்த சுவருக்கு அடியில என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போகும்போது இக்ரிமா ரலியல்லாஹு அந்த விஷயத்த சொல்லும் போது சொல்றாங்க, அந்த சுவருக்கு அடியில
ஒரு நல்ல செல்வம் புதைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த வசனத்துல வெளிப்படையா அந்த அந்த வசன ஓட்டத்துல சொல்லல. அதாவது இந்த வசனத்தின் வெளிப்படையான ஓட்டத்திற்கு ஏற்றதா இருக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம். யாரு? இக்ரிமா தான் சொல்லக்கூடிய விஷயம். ரஹிமுல்லா இப்னு ஜரீர் ரஹிமுல்லா இதே கருத்து கரெக்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் எல்லாம் அந்த சுவருக்கடையில அறிவு புதையல் இருந்தது அப்படின்றதாவும் வாக்களிக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஹசன் பஸ்ரி ரஹிமுல்லா சொல்றாங்க, அந்த சுவருக்கடையில தங்க தகடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த தங்க தகட்டுல இப்படி எழுதப்பட்டிருந்துச்சு. எப்படி பின்னாடி சொல்ல போறாங்க, இந்த மாதிரி எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அளவிலா அருளாளன் நிகரே இல்ல அன்புடையும் அல்லாஹ்வின் திருப்பெயரால், அப்ப பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அந்த தகட்டுல எழுதியிருக்கு. விதியை நம்புகின்ற ஒருவர் குறித்து நான் வியப்படைகிறேன். அதுல அந்த தகட்டுல எழுதப்பட்டிருக்கு. விதியை நம்புறாங்கல்ல, அவங்கள பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறேன். எப்படி ஒரு ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு சொன்னா, அவர் எவ்வாறு கவலைப்பட முடியும்? விதியில தான் எல்லாமே எழுதி இருக்குது, விதிப்படிதான் நடந்துட்டு இருக்குது. சோ அப்புறம் இருக்கு அதை நினைச்சு கவலைப்பட முடியும்? நான் இப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். ஏதாவது விதி அல்லாஹ்தாலா எழுதிட்டான், அந்த விதியின்படி நம்ம பிறந்திருக்கோம், வளர்றோம், வாழ்றோம், எல்லாமே நடக்குது. அப்புறம் நம்ம கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, மரணம் வந்தே தீரும் என்று நம்புகின்ற ஒருவர் குறித்து நான் ஆச்சரியப்படுறேன். அவரை எப்படி மன மகிழ்ச்சி அடைய முடியும்? நமக்கு மரணம் வந்துரும், நம்ம மௌத்தாக போறோம் அப்படிங்கிறது அது தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு. அவர் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நான் 6 மாசத்துல மௌத்தாயிருவேன், 1 வருஷத்துல மௌத்தாயிருவேன், 4 வருஷத்துல மௌத்தாயிருவேன், 10 வருஷத்துல மௌத்தாயிருவேன், ஏன் நாளைக்கு மௌத்தாயிருவேன், அடுத்த நேரம் மௌத்தாயிருவேன்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு தவணை இருக்கு இல்லையா? அந்த தவணை தெரியப்பட்ட ஒவ்வொருத்தரையும் பார்க்க போகையில நான் அவங்களை பார்த்து ஆச்சரியப்படுறேன். இவங்களால எப்படிப்பா மகிழ்ச்சியா கேக் வெட்டி குண்டு மிளகு பத்தி எல்லாம் கொளுத்தி ஹால் எடுத்து எல்லாம் குடிச்சு செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமா எப்படி அவங்களுக்கு இருக்க முடியுது? மரணம் வரப்போதுன்னா அதுக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி தேவையான ஏற்பாடுகள் செய்யணும், அதுக்கு முன்னாடி குடுக்கல் வாங்கல் செய்யணும், அதுக்குள்ள நம்ம வேலையை முடிக்கணும், அதுக்குள்ள நம்முடைய நோக்கத்தை பார்க்கணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்தா செஞ்சுட்டு அதை நம்ம கரெக்டா பண்ணிட்டு போறோமா அப்படிங்கறத இல்லாம எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? மரணம் உறுதியின்றி நம்பக்கூடிய ஒருத்தரை பார்த்து ஆச்சரியமா இருக்கு, அவர் மகன மகிழ்ச்சியா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா. அதாவது வாழ்க்கையை ரன் பண்ண கூடாது, சந்தோஷமா இருக்க கூடாது இல்ல, ஆனா ஓவர் ஆக்டிவா இருக்கிறாங்கல்ல, அப்படி இருக்கவங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து, இந்த உலகையோ இந்த உலகத்தாரையோ புரட்டி போடுவதையோ நான் நன்கு அறிந்த ஒருவர் குறித்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த உலகத்தையும் இந்த உலகத்தாரை புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படித்தான் அவர் இன்மையில் அமைதி அடைகிறாரோ, அதாவது மறுமை வரும், அந்த மறுமை எப்படி இருக்கும் அது அல்லாஹ்தாலா சொல்றாங்க. அந்த சூர் ஊதப்பட்டா வானமெல்லாம் பஞ்சு பஞ்சா பறக்கும், மலைகள்லாம் தூள் தூளா சிதறும். இதெல்லாம் நம்ம படிக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் நன்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஆள் எப்படி அமைதியா இருக்க முடியும்? எப்படி ஒரு ஆளை தூங்க முடியும் கொஞ்சம் தொழுகாம? எப்படி அவர் கரால் வராம தேனாம வாழ்வாரு? எப்படி அவர் இந்த நிகழ்வெல்லாம் உண்மைங்கிறது தெரிஞ்சு போய் பேசுவார்? முடியாது இல்லையா? உலகத்தையே 2ஆ புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் நடக்குங்கிறது தெரிஞ்சும் ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவங்க நிம்மதியா இருக்கிறாங்க? நம்ம அதுக்காக என்னவெல்லாம் செய்யணும்? அந்த நேரத்துல அமைதி வேணுமா? அதுக்காக இந்த விஷயமெல்லாம் செய்யுங்க அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வழிகாட்டி இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு எப்படி அமைதியா இருக்கிறாங்க? இவங்களை பார்த்தாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அந்த தகட்டுல எழுதி இருக்கான். இதெல்லாம் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதராவார்கள் இப்படிங்கிறத அந்த தகட்டுல அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஆரம்பிச்சு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ரசூலுடைய பேரை சொல்லி முடியக்கூடிய ஒரு வசனம். அதுக்கிடையில 3 விஷயத்த அவங்க சொல்லி இதெல்லாம் பார்க்கல ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தி தஃசீர் தபரில வருது
அப்படின்னு சொல்லிட்டு இது நபிமொழி அப்படிங்கறத அபூதர்த அவங்க அறிவித்த தகவல் முஸ்னது அல் பஜார்ல இடம்பெறது. அல்லாஹ் அக்பர். இந்த 2 அனாதை சிறியவர்களும் தன்னுடைய தந்தையின் நல்ல நடத்தையால் காப்பாற்றப்பட்டாங்க. அந்த 2 பேரோட அந்த இருவருடைய நன்னடத்தை பற்றி எதுவும் இங்கே சொல்லல. அதாவது அந்த பசங்களுடைய நடத்தைகள் பற்றியோ ஒழுக்கங்கள் பற்றியோ அவங்கள பத்தியும் இங்க சொல்லப்படல. ஆனா அவங்களுடைய தந்தையுடைய நல்ல ஒழுக்கமான ஒரு நல்ல நடத்தையா வாழ்வு வந்தக்கூடிய ஒரு மனிதரா அவர் இருந்திருக்கிறாருங்கிற விஷயத்த சொல்லப்படுது. அதே மாதிரி உங்கள் இருவரும் யார் மூலமா காப்பாற்றப்பட்டாரோ அந்த இருவருக்கும் நேரடி தந்தை அல்ல, மாறாக அவர்களுக்கு இடையே 7 தலைமுறை இடைவெளி இருந்திருக்கு. அந்த மனிதர் என்ன செஞ்சிருக்காரு, நெசவு தொழில் செய்யக்கூடியவரா இருந்திருக்கிறாரு. இந்த மேல சொல்லப்பட்ட இந்த தங்க தகடு தொடர்பான தகவல் சரியானது என்று நம்ம வச்சுக்கிட்டாலும் இல்ல வேற புதையல் இருந்துச்சா தெரியல. ஆனா இத ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கக்கூடியதுல இது இந்த தங்க தகடு இருக்கிறதா இருக்கு. இது சரியான தகவல் என்று சொல்லி வச்சுக்கிட்டாலும் அது செல்வம் தானே, அது புதைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற அந்த இக்ரிமா ரலியல்லாஹு அவங்களுடைய கூற்றுக்கு முரணா இல்லையில. அவங்க புதையல் இருக்குன்னு சொன்னாங்க, இங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, தங்க தகடுன்னு சொல்றாங்க. அப்ப அதுவும் செல்வம் தானே, அது ஒரு புதையல் தானே அப்படிங்கிற ஏன்ல இந்த தங்கத்தாலான தகடுங்கிற ஒரு விஷயத்தை இங்க குறிப்பிடுறாங்க. ஆக புதையல்ல ஏராளமான செல்வங்கள் இருந்திருக்கலாம். புதையல்தாவே அங்க நிறைய ஒரு விஷயம் கிடைக்கிறதா அந்த புதையலா சொல்லுவோம். அதுல இந்த தங்க தகடும் இருந்திருக்கலாம். இப்னு அப்பாஸ் சொல்றாங்கல்ல, அறிவுகள் அந்த அறிவுகள் சம்பந்தப்பட்டதே இருந்திருக்கலாம். தத்துவங்கள் பொறிக்கப்பட்ட வேற செப்ப ஏடுகளும் அதுல இருந்திருக்கலாம். அல்லாஹ்வே அறிந்தவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு செய்தி. அதுக்கு அடுத்து அவர்களுடைய தந்தை நல்லவராய் இருந்தாருன்னு ஹதரத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இந்த வசனமும் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுது. அப்ப நல்ல மனிதரா அவருடைய வழித்தோன்றல்களுக்கு பாதுகாப்பு பெறக்கூடியதா அதுக்கு சான்றா இந்த வசனம் திகழுதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதர் நல்லவரா வாழ்ந்தார்னா, அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய மனிதரா வாழ்ந்தால்னா, ஈமான் கொண்ட நிலையில அவர் இருந்தார்னா, அப்ப அவருடைய வழித்தோன்றல் அவர்கள் மூலமா பாதுகாப்பு பெறாங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றா இந்த வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, நல்ல மனிதர் செய்த நல்ல வழிபாடுகள் புண்ணியங்கள் இந்த உலகத்துல அவருடைய வழித்தோன்றலை காக்கக்கூடியதா பாதுகாக்கக்கூடியதா மறுமையில் அவர்களுக்காக அவர் செய்யும் பரிந்துரையார் சொர்க்கத்தில் உயர் பதவியை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. அதன் மூலமா அந்த மனிதர் கண்குளிர்ச்சி பெறுவாரு. அப்ப பாருங்க, இந்த உலகத்துல நம்ம நல்லவர்களா வாழ்ந்தா என்ன மோசம் போயிட்டோம். ஆனா ஒரு மனிதன் நல்ல மனிதனா வாழும் போது அவனும் நல்லவனா இருக்கான், பிறருக்கும் நன்மை செய்யறான், பிறருக்கும் நன்மை செய்யக்கூடிய மனிதனா இருக்கான். அதோட தன்னுடைய வழித்தோன்றல்களுக்கும் எவ்வளவு பெரிய அழகிய செய்தியை விட்டுட்டு போறான். அவனுக்கு ஒண்ணு இந்த உலகத்துல பாதுகாப்பு, அவன் செஞ்ச நன்மையின் காரணமா பிற மக்களும் நன்மை அடையக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதே நேரத்துல அவனுடைய பரிந்துரையின் காரணமா சொர்க்கத்துல தன்னுடைய சமுதாயத்தையே கூட்டிட்டு போய் கண் குளிர்ச்சியும் கிடைக்குதுண்டா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அழகிய மார்க்கமா இந்த இஸ்லாம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த நேரத்துல ஒரு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைய பெத்தது எப்படி துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளையையும் அதோடைய வழித்தோன்றல் கடைசி வரைக்கும் வரக்கூடிய அந்த வழித்தோன்றல்களை ஷைத்தானை விட்டு பாதுகாப்பாயாக. இவ்வளவு அழகிய துவா பாத்தீங்களா. அப்ப அதே மாதிரிதான் நம்மளும் நமக்கு மட்டுமே கேட்க கூடாது. நம்மளுடைய வாரிசுனா இறுதி வரை வரக்கூடிய வாரிசுகள் அனைவரையும் ஷைத்தான் இருந்து பாதுகாத்தரலையா அல்ல, தீமையில இருந்து பாதுகாத்தரலையா அல்ல, எல்லா விதமான அனாச்சாரங்கள்ல இருந்து பாதுகாத்தரலையா அல்லா அப்படின்னு சொல்லி நம்ம துவா செய்யக்கூடியவர்களா இருந்து நம்ம நல்லவர்களா வாழும் போது நம்மளுடைய வழித்தோன்றல்கள் பாதுகாப்பு பெறாங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டான ஒரு வசனமா ஒரு சம்பவமா இந்த விஷயம் இருக்கு. இந்த சூரத்துல் கௌஃப்ல வரக்கூடிய விஷயம். அப்ப குர்ஆன்ல ஹதீஸ்லயும் இடம்பெற்ற கருத்துக்களை நம்ம பார்க்கும்போது நன்மக்களா வாழ்ந்தா ஈடேற்றம் கிடைக்குது அப்படிங்கறத பாக்குறோம். இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இந்த 2
அனாதை சிறுவர்களும் தன்னுடைய தந்தையோட நன்னடத்தையால் பாதுகாப்பு பெற்றாங்க. அந்த அந்த சிறுவர்களுடைய நடத்தை பத்தி இந்த இடத்துல நமக்கு எதுவுமே சொல்லல அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா அதோடைய விளக்கத்தையும் இப்ப நம்ம பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ். இந்த தொடர்ல இந்த 2 இளைஞர் இந்த சிறுவர்களும் பருவம் அடைந்து அவர்களுக்குரிய புதையலை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரும்புறாங்க. அதுக்காகத்தான் அந்த இடத்துல புடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி சிறுவர் அப்படிங்கறத நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அதுக்கு அடுத்து சொல்றாங்க, இதற்கு முன்னர் சிறுவனை கொலை செய்வது தொடர்பாக சொல்றாங்கல்ல, அவனுக்கு மாறாக அவனை விட சிறந்த குழந்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயமா அத பத்தியும் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்ப முன்னாடி நடந்த 2 சம்பவத்தை திருப்பி இந்த இடத்துல இவனு கசீர் கொடுக்குறாங்க. அதாவது இந்த இடத்துல 3வது விஷயம், அந்த தந்தை நல்லவரா இருந்தாரு, அதனால அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர் அந்தஸ்து கொடுத்தான். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு மறுமை வரைக்கும் அவங்களுக்கு பரிந்துரை செய்து அவங்க கண்குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் நடக்குது. அதே மாதிரி தான் அந்த பருவமுடையாத பிள்ளையா அந்த கொலை பண்ணாங்களே அந்த சின்ன பையனை, அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அதை விட சிறந்த ஒரு குழந்தையை கொடுத்தான். அதே மாதிரி அந்த மரப்பலகையை தொலையிட்டாங்களே, அவங்க அதை பத்தி பேசும்போது அது பழையடைந்து இருக்கிறதுனால அது பாதுகாக்கப்படும், அது ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உரியவர்களா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனங்கள் கூட எதை சொல்லுதுன்னா, நல்லவர்களை அல்லாஹ் தஆலா எல்லா வகையிலையும் பாதுகாப்பு கொடுக்குறான் அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். இதுக்கு விளக்கம் சொல்லல ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் இந்த மேல சொன்ன இந்த 3 நடவடிக்கையுமே நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது அநியாயமா தெரியுது. ஆனா ஆழமா பார்த்தா இது ஒவ்வொன்றும் நியாயமானது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது யதார்த்தமா இந்த சம்பவங்களா அதாவது இது ஆழமானது, இது நம்மளால பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற முடியாது. இந்த சம்பவங்கள்ல ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கருவியா அல்லாஹ் தஆலா வச்சு அவனுடைய கட்டளைகளை இந்த இடத்துல நிறைவேற்றி இருக்கான். ஒவ்வொருத்தருடைய அந்த எதிர்பாராத ஒரு திருப்பங்களின் காரணமா அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை நடத்திருக்கான். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் எதிர்பாராத திருப்பங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கும் போது அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படிங்கிறத நம்ம இந்த சம்பவங்கள் மூலமா எடுத்து நம்ம பொருந்திக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், இவங்க போறாங்க ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்த பூரா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கத்து கொடுக்குறாங்க. இது பூராம இறைவனுடைய ஏற்பாடுதான். காரணங்கள் நமக்கு புரியாட்டியும் தத்துவ அடிப்படையில தர்மத்தின் அடிப்படையிலும் இது எல்லாம் சரியானதுங்கிறத நம்ம நம்பணும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏற்பட்டது போன்று நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில அதிர்ச்சிகள் ஏற்படுவா. சுப்ஹானல்லாஹ். அதிர்ச்சி தானே, அவருக்கு ஒவ்வொரு நிகழ்வும் அதிர்ச்சியாவே இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி அதிர்ச்சிகள் வரும்போது பொறுமை காக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் மூலமா மூசா அலைஹிஸ்ஸலாம் கற்றுக்கொண்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் திடீர்னு அதிர்ச்சி நடக்குதா இல்லையா? திடீர்னு உயிரிழப்பு வருது, பேரிழப்பு வருது, பொருள் இழப்பு வருது, நம்மளுடைய பிசினஸ்ல நஷ்டம் வருது, குடும்பத்துல ஏதோ மாற்றங்கள் வருது. இப்ப பாருங்க, இந்த 4 நாளைக்கு முன்னாடி நடந்த துபாயில அங்க வாழ்ந்த மக்கள் இப்படி ஒரு புயலோ இப்படி ஒரு காத்தும் இப்படி ஒரு மழையிலையும் அகப்பட்டு சிக்கி தவிப்பாங்கன்னு அவங்க இருக்கவங்க யாராச்சும் நினைச்சாச்சும் பார்த்திருப்பாங்களா? கனவாச்சும் கண்டிருப்பாங்களா? இல்ல. சோ இப்படியான அதிர்ச்சிகள், அனர்த்தங்கள், மாற்றங்கள் வரும்போது இது ஏதோ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது அல்லாஹ்வின் புறத்துல இருந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? பொறுமை காக்கணும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகிய பாடமா அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்படிங்கறத நமக்கு ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இத பூரா சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம 3 சம்பவங்களை பார்த்துட்டோமா? 3 சம்பவங்களுடைய பின்னணி என்னங்கிறத பார்த்துட்டோமா? அதன் மூலம் உள்ள நமக்கு படிப்பினை என்னங்கிறதையும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்துட்டானா? இப்ப நாம பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். இப்போ ஹஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வர்றாங்க. ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறை தூதரா என்ன, அவங்கள பத்தின செய்தி தான் என்ன அப்படிங்கறத பத்தி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு ஒரு ஹெட்லைன் கொடுக்குறாங்க. ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறை தூதர்னான்னு சொல்லக்கூடியவங்க. இதுக்கு சான்றா நேரடியா இறைவனுடைய கட்டளை வருவது இறை தூதருக்கு தான். அப்படி இருக்க இப்ப அந்த 2 பேரும் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களை கண்டாங்க. இது அல்லாஹ் தஆலா சொல்றான். யாரு?
சமோ மூசா அலைஹிஸ்ஸலாமும் யூசா பின் நூன், அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர் கூட போனார்ல, அந்த 2 பேரும் நம்மளுடைய அடியார்களை கண்டார்கள். அவருக்கு நம்மிடம் இருந்து நம்ம அருளை கொடுத்திருந்தோம், நம்மிடம் இருந்து அவருக்கு சிறப்பு ஞானத்தை நம்ம கொடுத்திருந்தோம், அதை அவர்களுக்கு கற்பித்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் 65வது வசனத்துல. இதே சூறால நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதுதான் இதுக்கு சான்றா அமைந்த ஒரு நல்லடியார்கள்ல ஒருத்தராய் இருந்தாரு, இருக்கணும். அவர் நபியா இருக்கல, மாறா இறை நேசரா தான் இருந்தாருன்னு பெரும்பாலும் கருத்து இருக்குது. அல்லாஹ்வே அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் கொடுத்து நிறைய விளக்கங்களை கீழே கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவரா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்ப அவரை விட தாழ்மையானவரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உயர்வுகளை கொடுத்திருக்கிறான், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அறிவுகளையும் அவங்களுக்குரிய அந்தஸ்துகளையும் எல்லாம் கொடுத்திருக்கிறான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க உயர்வு இவங்க தாழ்வு அப்படிங்கிறது கிடையாதுங்கிறதுதான் அதோட சுருக்கம். சரியா? அப்ப அதுக்கு அடுத்து இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் இந்த நிமிடம் வரை உயிரோட இருக்கிறாங்க, இனியும் மறுமை நாள் வரை உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இறுதியில கடைசியிலதான் அவர் முரளிப்பாண்டு. இதுவும் அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு சொன்னா, இமாம் நவவி, இப்னுல் ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹ் இவங்கெல்லாம் ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை சார்ந்தவர்களா இருக்காங்க. ஆனா நபிமொழி இருக்கு பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அறிவிப்பு, அந்த அறிவிப்பை பார்க்கும்போது அறிஞர்கள் அந்த நபிமொழி அந்த அதை பேசக்கூடிய நபிமாரு அந்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல இதுக்கு நேர் எதிரான கருத்தை பாக்குறாங்க. அதுக்கு என்னத்த சொல்றாங்கன்னு சொன்னா, பின்னாடி வரக்கூடிய வசனத்தை அதுக்கு எடுத்துக்காட்ட சொல்றாங்க. நபியே, உங்களுக்கு முன்னர் எந்த மனிதருக்கும் நிரந்தர வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுக்கல. 21வது அத்தியாயத்துல 34வது வசனம் என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா, நபியே உங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்தாங்கல்ல, அந்த மனிதர்கள்ல யாருக்குமே நிரந்தர வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி பார்க்க போனா ஹதீர் எப்படி உயிரோட இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படிங்கிற கருத்தை இவங்க வைக்கிறாங்க. அப்ப ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அறிஞர்களுக்கு மத்தியிலேயே ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோட இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதுல 2 கருத்து இருக்கு. நிறைய பேர் பாருங்களேன், நிறைய அறிஞர்கள் நம்பி இருப்பாங்க, ஒருத்தரோட முசாஃபா செஞ்சா இந்த ஹதீர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடையாளம் சொல்லுவாங்க, பெருவரல்ல அவருக்கு எலும்பு இருக்காது. நான் சின்ன காலத்துல கேட்டது, இது ஹதீஸா, இது குர்ஆன் வசனமா, இல்ல இது வரைக்கும் அந்த ஒரு ஆதாரத்தை பார்க்கவே இல்லை. ஆனா பெரியவர்களுடைய பேச்சு தொட்டு பாப்பாங்க, நசுக்கி பாப்பாங்க. இவர் ஹதீரா இருக்கலாம், ஏன்னா அவர் சொல்ல மாட்டாரு, வெளிப்படையா இருக்க தெரியாது. அவங்க முசாஃபா செய்வாங்க, அவங்க ஏதோ சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ், இது கட்டுக்கதையா, அல்லாஹ் நீதான் ரப்பே அறிவர். அப்ப அறிஞர்களுக்கு மத்தியிலேயே 2 விதமான கருத்து இருக்கு. ஒரு சில அறிஞர்கள் இருக்கிறாங்கிறாங்க, ஆனா இந்த வசனம் அதுக்கு நேர் மாற்றமா இருக்குங்கிறத இந்த இடத்துல இவனுக்கு சீரமுத்தலா கொடுக்குறாங்க. ஏன்னா நபி உனக்கு முன்னாடி எந்த மனிதரும் நிரந்தரமான வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம பத்ர் போர் நடைபெற்ற நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தனையை செஞ்சாங்க. எப்படி பிரார்த்தனை செஞ்சாங்க, இறைவா, இஸ்லாத்தை ஏற்றுள்ள இந்த குழுவினரை நீ அழித்து விட்டால் இந்த பூமியில் உன்னை மட்டுமே வழிபட இனி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த குழுவினருக்கு முன்னாடி அவங்க உயிரோட இருக்கிறவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அப்ப இதோட இப்ப இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்றாங்கன்னா, ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் இருந்தா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்ட்ட வந்ததாகவோ, அவங்களுடைய அவையில கலந்து கொண்டதாகவோ, அவர்களோட சேர்ந்து போரிட்டதாகவோ எந்த வரலாற்று குறிப்பும் கிடையாது. சோ அப்ப அதனால அவங்க உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற அந்த செய்தியை இங்க சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியது உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 3621 ஹதீஸா இது பண்ணிருக்கு. ஏன்னா ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்னும் உயிரோட இருக்கிறாங்கன்னா பத்ருக்கு வந்திருக்கணுமே, பத்ரோட வீரர்களோட கலந்திருக்கணுமே, அவங்களோட கொல்லப்பட்டாலும் அதாவது அல்லாஹ்வை மட்டுமே வழிபடுறதுக்கு இந்த பூமியில யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவது அது பொருந்தாதே. ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோட இருந்தா
சோ அதனால அவங்க இருக்க மாட்டாங்கிற கருத்தை சொல்றாங்க. அல்லாதான் சுப்ஹானல்லாஹ். சோ இதோட என்ன சொல்றாங்க, அவங்கள பத்தின விஷயத்த ஒவ்வொன்னா சொல்லி அவங்க உயிரோட இருந்தா நபிசுல்லா அவங்கள பின்பற்றி தோழர்கள்ல ஒருவனா அவர் இருந்திருப்பாரு. ஏன்னா நபிசுல்லா அவங்க சிங்களுக்கும் மனிதர்களுக்கும் எல்லா இனத்தவர்களுக்கும் பொதுவா அனுப்பப்பட்ட இறை தூதரா இருக்கிறாங்க. அதனால அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்றாங்க, ஒரு கால் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரும் இருந்திருந்தாலும் என்னைத்தான் அவங்க பின்பற்றி அவங்க என்னுடைய மார்க்கத்துலதான் அவங்க வாழ்ந்திருக்கணும்னு சொல்றாங்க. சோ அப்படியெல்லாம் இருக்கிறதுல இது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதுக்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இடத்துல ஒரு முறை ஹஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காய்ந்த ஒரு பொட்டல் பூமியில உட்கார்ந்துருக்காங்க. அப்ப உடனே அவர்களுக்கு முன்னாலேயே பின்னாடி பசுமையா அப்படி கதிர்களோட உயிர் பெற்று அசைவ பச்சை பசேர்ந்து எல்லாம் வந்துருச்சு. அதனாலதான் அவங்களுக்கு ஹலீல் பசுமையானவர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த செய்திய அபூ ஹுரைரா எல்லாம் இருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 3402வது ஹதீஸா இது பதியப்பட்டிருக்கு. சோ அப்ப பொட்டல் பூமியில இருந்தா கூட அவர் பசுமையா இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ப இறுதியில இந்த விஷயமும் கடைசியில ஹஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்றாங்க. கடைசியா இந்த எல்லாத்தையும் சொல்லி காமிச்சுட்டு எந்த விஷயங்கள்ல பொறுமை காக்க முடியலையோ பொறுமையை இருக்க முடியலையோ அதோட விளக்கம் எல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னாங்க. அதே மாதிரி இந்த அத்தியாயத்துல இதுக்கு பின்னால ஒரு இடத்துல யஜூஜ் மஜூஜ் பற்றி அவங்க அந்த தடுப்பு சுவர் மேல ஏறவும் முடியாது, அப்படி துளையிடவும் முடியாது அப்படின்னு அல்லாஹ்தாலா 97வது வசனத்துல, இப்ப நம்ம 83தான் இருக்கோம், அது பின்னாடி வரும், அதுலயும் இந்த வார்த்தைகள் ஆளப்பட்டிருக்கு, யூஸ் பண்ணப்பட்டிருக்குங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளும் ஏற்றதா அல்லாஹ்தாலா ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் அறிந்தவனா இருக்கான் அப்படிங்கறதையும் சொல்லி காட்டுறாங்க. அந்த கிராமர் விஷயங்களெல்லாம் சொல்லி அதுக்கு அடுத்து இங்க என்ன சொல்லுவாங்க, யோசா பின் நூன் இருக்கிறார்ல, அப்ப அவர் என்ன ஆனாரு அப்படிங்கிற விஷயமா இங்க கொண்டு வராங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரு தொடர்பான வரலாற்றுல தொடக்கத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, மூசா அவங்களோட ஒரு இளம் ஊழியர் கூட போனாரு, அவர் என்ன ஆனாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். அதற்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹஜ்ர் அலைஹிஸ்ஸலாமும் நடத்திய சந்திப்பு பத்தி தான், இந்த 2 பேருக்கும் நடந்த நிகழ்வுகள் குறித்து தான் இங்க எடுத்து வைக்கிறது நோக்கமே தவிர மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட வந்த அந்த இளம் ஊழியரை பத்தி அந்த பயணத்துல வழித்துணையா வந்தாரு, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த அந்த நிகழ்ச்சிக்கு அந்த மனிதருக்கு முக்கியத்துவம் இந்த இடத்துல கொடுக்கல. இங்க நபிமொழியிலயும் அந்த ஊழியர், அதாவது ஈசா பின் நூன் இருக்கிறார்ல, அவரை பத்தி வரல. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி இஸ்ரவேலருக்கு பொறுப்பு வகிக்கக்கூடியவரா இருந்தாரு அப்படிங்கிறது மட்டும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல அதோட அவரோட விஷயத்த முடிச்சுட்டாங்க. சோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயத்துல அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் சந்திப்புல எப்படிப்பட்ட பாடங்கள் அவர்கள்ட்ட கத்துக்கிட்டாங்க, அதன் மூலமா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, அவங்க எவ்வளவு ஒரு பொறுமையா அவங்க ஒரு கல்வியை கத்துக்க போகல இருந்தாங்க, ஒரு ஆணவத்தோடையோ எனக்கு நான் ஒரு நபி இனி அல்லாஹ்தான் அவங்கள்ட்ட அனுப்பினா அப்படின்ற ஒரு ஆணவத்தோடைய பெருமையோட அவங்க கத்துக்கறல, அவங்க அடக்கத்தோட அவங்க விரும்பி நம்மளோட கூட கல்வி படிச்சவங்க இருக்காங்களா அவங்களோட போய் நாமளும் கல்வியை படிக்கணும்னு அடக்கத்தோட பொறுமையோட அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்க பொறுமை வந்த விஷயங்கள்ல அவங்கள்ட்ட சாரி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு மாணவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு முன்னாடி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அவங்கள உடனே தண்டிக்காம அவங்களோட கருணையோட இருந்து அவங்களுக்கு தகுந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அதனுடைய நீங்க பொறுமையா இருக்க முடியாததுக்குள்ள காரணம் எல்லாம் என்ன தெரியுமா, இதுதான். அது மட்டும் இல்ல, இது எல்லாத்தையும் எதர்ச்சியா என்னுடைய மன இச்சைப்படி ஏன் விருப்பப்படி நான் எந்த ஒண்ணுமே செய்யலாம், அல்லாஹ்வுடைய கருணையின் அடிப்படையில அவனுடைய கட்டளையின் பேர்ல தான் நான் இந்த செயல்களை எல்லாம் செஞ்சேன். இதுதான் உங்களுக்கு உரிய விளக்கம், இதுதான் என்கிட்ட நீங்க பொறுமையா இருக்க முடியாம
செஞ்ச காரியம், நீங்க அவசரப்பட்டுக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத சொல்லி இதன் மூலமா நமக்கு அழகிய பாடம். எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் நம்ம பொறுமையோட இருக்கணும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய ஒரு படிப்பினையா அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கோம். நாம ஒவ்வொருத்தரும் இதன்படி செயல்படக்கூடியவர்களா நல்ல நியத்தோட யா அல்லாஹ் நானும் நல்லவனா வாழணும் யா அல்லாஹ். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த நிகழ்வுகளை நான் சொல்லி கொடுக்கணும் யா அல்லாஹ். என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய சந்ததிகளையும் உன்னுடைய பாதுகாப்புல நாங்க விட்டுட்டு போகணும் யா அல்லாஹ்ங்கிற நியத்தோட நாம ஒவ்வொருத்தரும் நம்ம குடும்பத்தார்ட்ட போய் சொல்லி செயல்பட்டோம்னா இந்த பூமியில அழகான சந்ததிகளை விட்டுட்டு போகலாம். இன்ஷா அல்லாஹ் மறுமையில நம்ம சொர்க்கத்துக்கு பரிந்துரை செய்யக்கூடிய அந்த ஒரு நல்ல தகுதியில இருந்து நம்முடைய வாரிசுகளை எல்லாம் நம்ம சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போய் கண் குளிர்ச்சி அடையலாம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். யா அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்லடியான கூட்டத்தில் எங்களை அனைவரையும் நீ சேர்த்து வை யா அல்லாஹ். ஆமீன். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு அடுத்து ஒரு சாப்டர் ஆரம்பிக்க போகுது. அல்லாஹ் தஆலா 83வது வசனத்துல இருந்து துல்கர்னைன் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர், இவரையும் நபின்னு சொல்றாங்க. அதை பத்தின விஷயத்த அடுத்த மீட்டிங்ல நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் மீது புரிந்த அற்புதங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகும், நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் எங்களுடைய வாரிசுகள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களிடம் இந்த செயல்களை, இந்த நன்மையை, இந்த அமலை நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். அதில் இஹ்லாஸை தந்தல் யா அல்லாஹ், உள்ளத்தையுமே கூடிய அல்லாஹ், தக்வாவை கூடிய அல்லாஹ். நாங்கள் ஒவ்வொரு அமலையும் உன்னுடைய அழகிய பொருத்தத்தை நாடி செய்யக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.